Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிழங்கு வடை வந்து எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். கிழங்கு வடைனா அந்த குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க, மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதோட பேரு. இதை வச்சு வந்து ஒரு சூப்பரான டேஸ்டான கிழங்கு வடை வந்து எப்படி செய்யறதுன்னு நாம பார்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிழங்கு வந்து சீவி வச்சுருக்கேன். இந்த பவுலில் ஒரு பவுல் வச்சுருக்கேன். அரிசி மாவு வந்து அதுக்கு தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூனில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஒரு 3 மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, வெங்காயம் வந்து தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு அரைக்கிறதுக்காக பச்சை மிளகா கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் வரமிளகா போட்டு அரைச்சிங்கன்னா அந்த ஒரு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை அரைச்சி வச்சுருக்கேன். கிழங்கு அதுலேயே உப்பும் போட்டுக்கிட்டேன், வரமிளகாவும் போட்டுட்டேன். லாஸ்ட்டாக வந்து சோம்பு போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு அந்த மாவில் வந்து அரிசி மாவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு அரிசி மாவு போட்டுக்கலாம். அப்புறம் கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வரமிளகா போட்டு அரைச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தங்க மிளகாத்தூளும் போடுவாங்க. இருந்தாலும் வரமிளகா போட்டிங்கன்னா அதோடு போட்டு அரைச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அரைச்சி வடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. அரிசி மாவு வந்துட்டு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கிட்டான்னு நீங்கள் போதும். வெறும் கிழங்குல கூட செய்வாங்க. ஆனால் உளுந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வடை மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சிக்கலாம் நம்ம. இப்போ கடாயில் வந்துட்டு ஆயில் ஊற்றி ஆயில் வந்து ஹீட் ஏறட்டும். ஹீட் ஏறினதுக்கப்புறம் ஒவ்வொரு வடையாக வந்து தட்டி போடுங்க. நல்லா அனல் வந்து ரொம்ப ஹைலாம் வேணாம். நான் ஒரு மீடியம் அனலில் வச்சு வாட்டரை வந்து கையில் தொட்டுக்கோங்க. தண்ணியை தொட்டுக்கிட்டிங்கன்னா ஒட்டாமல் வந்து வடை விழுவும். தண்ணியை தொட்டு மாவை எடுத்து வடை மாதிரி போடுங்க. போட்டு உடனே நீங்கள் திருப்பி விட தேவையில்லை. கொஞ்சம் நேரம் வேகட்டும் நல்லா. அந்த மாவில் வந்து சோம்பு போட்டு ஃபஸ்ட்லேயே அரைக்கக்கூடாது. நீங்கள் அதை வந்து மாவை வந்து லாஸ்ட்டில் உளுந்து போட்டு ஒரே ஒரு ஓட்டு அப்படியே மிக்சியில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். தண்ணிலாம் ஊற்றிலாம் அரைக்க தேவையில்லை. அதிலே வந்து வாட்டர் இருக்கும். வேணும்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம் நீங்கள். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வடை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் தோணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேகட்டும். நல்லா ஒரு சைடு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி விடலாம் நம்ம. ரெண்டு சைடும் நல்லா மொறுமொறுன்னு வேகட்டும். நல்லா மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள் இது மாதிரி ஒரு டைம். பச்சை மிளகா அரிஞ்சு போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் குழந்தைங்களாம் சாப்பிட்றப்ப அதை எடுத்து வைக்கணும். இது மாதிரி மிளகா போட்டு அரைச்சிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க வந்து அப்படியேவும் சாப்பிட்லாம். நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுக்கலாம். வடையை எடுத்துடலாம். இதே மாதிரியே தான் தட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொட்டு தொட்டு தட்டினீங்கன்னா வந்துடும். அரிசி மாவு வந்து பச்சரிசி மாவு தான் நான் போட்டிருக்கேன். நம்ம வடை வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவும் போட்டு எடுத்துக்கலாம். எல்லாம் போட்டு எடுத்தாச்சு. நல்ல டேஸ்டியான வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செய்யுங்க, சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக டேஸ்டான வடை வந்து ரெடி.